நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் பாடப்புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்க இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். அடுத்த கேள்வி, முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆடம் ஸ்மித். அடுத்த கேள்வி, அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்ற வரிகளை குறிப்பிட்டவர் யார்? அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்ற வரிகளை குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜே.பி. சே. அடுத்த கேள்வி, நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற நூலை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆடம் ஸ்மித். அடுத்த கேள்வி, வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜே.எம். கீன்ஸ். அடுத்த கேள்வி, பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று குறிப்பிட்டவர் யார்? பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் வாக்கர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் காகித பணங்கள் டேஸ் ஆல் வெளியிடப்படுகிறது? இந்தியாவில் காகித பணங்கள் டேஸ் ஆல் வெளியிடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்தியாவின் புதிய பண குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் டி. உதயகுமார். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? இதுக்கான ஆன்சர் ஹிந்துஸ்தான் வங்கி. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1935 ஏப்ரல் 1. அடுத்த கேள்வி, டேஸ் சொல்லான ரௌபியா என்ற வார்த்தையிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது? டேஸ் சொல்லான ரௌபியா என்ற சொல்லிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது? இதுக்கான ஆன்சர் சமஸ்கிருதம். அடுத்த கேள்வி, நபார்டு வங்கியின் தலைவராக செயல்படுபவர் யார்? நபார்டு வங்கியின் தலைவராக செயல்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர். அடுத்த கேள்வி, இந்திய தொழில் நிதி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய தொழில் நிதி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1948 ஜூலை 1. அடுத்த கேள்வி, பணவியல் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பணவியல் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் மில்டன் ஃப்ரைட்மேன். அடுத்த கேள்வி, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1967. அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் மைய வங்கியில் இருப்பில் உள்ள மற்ற நாடுகளின் பணமே டேஸ் எனப்படுகிறது? ஒரு நாட்டின் மைய வங்கியில் இருப்பில் உள்ள மற்ற நாடுகளின் பணமே டேஸ் எனப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் அந்நிய செலாவணி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1991. அடுத்த கேள்வி, பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? பன்னாட்டு பண நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இதன் தலைமையகம் எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் வாஷிங்டன் டிசி. அடுத்த கேள்வி, உலக வங்கியில் தற்பொழுது இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? உலக வங்கியில் தற்பொழுது இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் 189. அடுத்த கேள்வி, உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் நியூயார்க், அமெரிக்கா. அடுத்த கேள்வி, தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் ஷார்க் இதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் ஷார்க் இதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் காட்மண்டு, நேபாள். அடுத்த கேள்வி,
இந்தியா எந்த ஆண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புடன் இணைந்தது? இந்தியா எந்த ஆண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புடன் இணைந்தது? இதுக்கான ஆன்சர் 1992. அடுத்த கேள்வி, பிரிக்ஸ் நாடுகளின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரிக்ஸ் நாடுகளின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கான ஆன்சர் ஷாங்காய், சீனா. அடுத்த கேள்வி, ஆசியான் கூட்டங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஆசியான் கூட்டங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? இதுக்கான ஆன்சர் 3 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று குறிப்பிட்டவர் யார்? அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆடம் ஸ்மித். அடுத்த கேள்வி, வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? வரி என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் அனடோல் முராட். அடுத்த கேள்வி, சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 2017 ஜூலை 1. அடுத்த கேள்வி, பட்ஜெட் என்ற பதம் பொலஜெட் என்ற டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பட்ஜெட் என்ற பதம் பொலஜெட் என்ற டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பிரெஞ்சு. அடுத்த கேள்வி, இந்திய அரசு எந்த ஆண்டில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது? இந்திய அரசு எந்த ஆண்டில் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது? இதுக்கான ஆன்சர் 1987-88. அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவில் முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் கேசி நியோகி. 1952 முதல் 1957 வரை. அடுத்த கேள்வி, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையிலேயே சமுதாய பிரச்சனைகள். அவைகளின் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களே என்று குறிப்பிட்டவர் யார்? சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையிலேயே சமுதாய பிரச்சனைகள். அவைகளின் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களே என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சர் எட்மண்ட் ஹிலரி. அடுத்த கேள்வி, புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம் என்று குறிப்பிட்டவர் யார்? புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம் என்று குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் கார்ல் பியர்சன். அடுத்த கேள்வி, இந்தியாவில் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்தியாவில் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1950 மார்ச் 15. அடுத்த கேள்வி, இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலினை எழுதியவர் யார்? இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலினை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. அடுத்த கேள்வி, சர்வோதய திட்டம் என்னும் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? சர்வோதய திட்டம் என்னும் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் இந்திய பிரதமர். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 2015 ஜனவரி 1. அடுத்த கேள்வி, புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ரொனால்டு பிஷர். அடுத்த கேள்வி, நவீன புள்ளியியலின் நிறுவனர் மற்றும் இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன புள்ளியியலின் நிறுவனர் மற்றும் இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் PC மகளனோபிஸ். அடுத்த கேள்வி, பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் என்ன? பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் வருவாய் கோட்பாடு. அடுத்த கேள்வி, மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ராக்னர் பிரிக்ஸ். அடுத்த கேள்வி, சமத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சமத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் கார்ல் மார்க்ஸ். அடுத்த கேள்வி, நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் டேஸை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும்
டேஸை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும். இதுக்கான ஆன்சர் தேய்மானம். அடுத்த கேள்வி, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு டேஸ் ஆகும். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு டேஸ் ஆகும். இதுக்கான ஆன்சர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த கேள்வி, NNP என்பதன் விரிவாக்கம் என்ன? NNP என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான ஆன்சர் நெட் நேஷனல் ப்ராடக்ட். அடுத்த கேள்வி, இந்தியாவில் நாணயங்கள் டேஸ் ஆல் வெளியிடப்படுகிறது. இந்தியாவில் நாணயங்கள் டேஸ் ஆல் வெளியிடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் மத்திய அரசின் நிதித்துறை. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? இதுக்கான ஆன்சர் ஓஸ்போர்ன் ஸ்மித். அடுத்த கேள்வி, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் யார்? உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் ஜான் மேனார்ட் மற்றும் ஹாரி டெக்ஸ்டர். நன்றி.